வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் பார்ட் 16 and 17. ஸோ இன்னைக்கு 2 எபிசோட் பார்க்க போகிறோம். நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஒரு ஃபன்னான சம்பவம் கமெண்ட்ஸில் வந்து நிறையா ஒரு 4-5 பேர் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. என்னன்னா, நம்ம சிவனும் சதியும் அந்த சேர்ந்த உருவம் வரும்போது நம்ம இப்படியெல்லாம் நான் இப்படி பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்க, அப்போ ஒரு சைடு உங்களுக்கு தெரியுது, அது ஓகே. அம்மா என்ன பண்ணாங்கன்னு பாருங்கன்னு ஒரு டைம் ஸ்டாம்ப் கொடுத்தாங்க. நீ என்ன பண்ற, ஒரு கண்ணை பொத்திட்டு இப்படி பாக்குற, எந்த கண்ணால பார்த்தாலும் அந்த 2 உருவமும் தெரியும் இல்ல. நான் இந்த நடுவுல இந்த மூக்க வச்சு இப்படி பார்த்தேன். நடுவுல அவங்க சொல்றாங்க, அம்மா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணால பாக்குறாங்க, அப்பயும் 2 தெரியுமே அப்படின்னு. இப்படி டிவைட் பண்ணி பார்த்தா ஓகே. நீ என்ன பண்ணிட்ட, இந்த கண்ணுல சிவனும் இந்த கண்ணுல சதி இருக்காங்க நினைச்சுக்கிட்டு சிவனை மூடிட்டு சதியை பார்த்துருக்க. இது நீ பண்ண சரி. செம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு ஸ்டோரி. இப்போ நம்ம பார்ட் 16 and 17 பார்த்துடலாம். இது ஒரு 15 minutes 13 இது ஒரு 15 + 13 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நம்ம சதியோட அம்மாவுக்கு இப்போ இவங்களோட காதல், இவங்களோட புட்டுநட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அது ஒரு இல்லாத சமயம் மாதங்கி மட்டும் தனியா கொத்தா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. நாக்கப்படுகிற மாதிரி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் அந்த அம்மா கேக்குது. உன் வயித்துல பிறந்த பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவியா வைப்பியான்னு கூட கேக்குறாங்க. மாதங்கியால எந்த பதிலும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நல்லா தெரியும், பிரபஞ்ச அதிபதி தட்சனுக்கும் அந்த சிவனுக்கும் ஆகாதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அந்த சிவன் என் பொண்ணை அழுக வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அந்த சிவனுக்கு நேத்து தான் என் புருஷன் சாபமே விட்டான்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்க என் பொண்ணையே சிவன் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி வைக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லைங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஏன் வீட்டு உப்பத்துனுட்டு எனக்கே துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுல நம்ம மாதங்கிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நிறுத்துங்க அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க. ஒரு பொறுப்பான அம்மா மாதிரியா பேசுறீங்க, என் புருஷன் கோவப்படுவாரு, பிரபஞ்ச அதிபதி கோவப்படுவாரு அப்படின்னே பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? உங்க பொண்ணோட மனசுல முழுக்க அந்த சிவன் தான் இப்ப இருக்காப்ல. சிவனை தவிர்த்து வேற யாரு கூடயாவது கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பிரச்சனை பெரிய அளவுல போய் நிக்கும். உங்க பொண்ணு எந்த முடிவுக்கு வேணாலும் போகலாம். உங்க பொண்ணு சிவனை காதலிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்துல எல்லாம் இப்ப இல்ல. முழுக்க சிவனை விலகி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிற சமயம் கூட அந்த சிவன் தான் தனக்கு எல்லான்னு சிவனை விடாம காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இனி உங்களால அந்த காதலை தடுத்து நிறுத்த முடியாது. அது காற்றாட்டு வெள்ளம் போல இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. தடுத்து நிறுத்த அணை போட்டீங்கன்னா ஆனா உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. இப்படியே பேசி அந்த பொண்ணை உசுப்பேத்தி விடாத, இல்லைன்னா சிவன் என் பொண்ணை மயக்கிறதுக்கு நீதான் முதற் காரணம் சொல்லிட்டு அந்த பழி ஓ மேல வந்து விழும் அப்படிங்கிற மாதிரி ராணி மிரட்டுறாங்க. அதுக்கு நம்ம மாதங்கி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சிவன் நம்ம சதியோட அந்த காதலை ஏத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் காதலனா இருந்தா கூட போதும். அந்த ஒரு நிமிட சந்தோஷத்துக்காக இந்த உலகத்துல யாரு எந்த பழி போட்டாலும் அந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் சிஷ்ய சதி ஒரே ஒரு நிமிடம் மட்டும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா இப்ப என்ன பதில் சொல்லணும் தெரியாம முழிக்கிறாங்க. இப்போ உங்க பொண்ணு போய்கிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடியும் வசந்த விழாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முன்னாடியும் நாட்டியத்தின் மூலமா தன்னோட காதலன் சிவன் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்ல போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மேட்டரை சொல்ல அம்மா அதிர்ந்தே போறாங்க. ஒரு கால் நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய கடைசி வசந்த விழாவா இந்த வசந்த விழா இருக்கும். இதுக்கப்புறம் வசந்த விழாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கோவத்துல கர்ஜிக்கிறாங்க அம்மா. இந்த பக்கம் அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. போற வழியிலேயே தனக்கு தானா பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி சிவா, நீதான் என்னோட காதலன்கிற அந்த விஷயத்தை எல்லாரும் முன்னாடியும் நான் நாட்டியத்தின் மூலமா வெளிப்படுத்த போறேன். அதே சமயம் உன்னை நினைச்சுதான் நான் நாட்டியம் ஆட போறேன். நீயா வந்து என் முன்னாடி காட்சி கொடுக்கிற விட என்னோட நாட்டியத்தை நான் நிறுத்த போறது. நீயா வந்து காட்சி கொடுக்கும் வரை தன்னோட நாட்டியம் தொடரும் அப்படின்னு அந்த சிவங்கிட்டையே சொல்லிட்டு இவங்க நாட்டியம் ஆட முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பக்கம் நம்ம சிவனும் தியானத்துல இருக்க. இந்த பக்கம் இந்த அம்மா, நீ வந்தா தான் நான் நாட்டியத்தை நிறுத்துவேன், இல்லன்னா அது வர ஆடிக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டு போகுது. எங்க போய் முடிய போதோ தெரியல. சொன்ன மாதிரியே சதிதேவியும் வர்றாங்க. அவங்க நாட்டியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க நாட்டியம் கொஞ்சம் வினோதமா இருக்க. அதை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கு. இசையை இசைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட டப்புன்னு நிப்பாட்டுறாங்க. பாட்டை நிப்பாட்டினதும் அப்படியே அந்த நாட்டிய வடிவிலேயே சிலையா நிக்கிறாங்க நம்ம சதிதேவி. இவங்க எதுக்காக எல்லாத்தையும் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த வசந்த கலா விழாவுக்கு இன்சார்ஜ் யாரு, சந்திரன் தானே. சந்திரன் கிட்ட போய் சதிதேவி ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டியத்துக்கு நாங்க இசைக்கலாமா, எங்களுக்கு அனுமதி உண்டா அப்படின்னு கேக்குறாங்க. சந்திரன் முழிக்கிறாப்ல. பிரபஞ்சத்துக்கே அதிபதி அவரோட அரண்மனையில இந்த மாதிரி ஒரு பாடலா, அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். ஆனா அதே சமயம் இசைக்கல அப்படின்னா சிலையாவே இந்த பக்கம் சதிதேவி நிப்பாங்க. அவங்க நாட்டியத்தை கைவிட மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம சந்திரன் முடிச்சுட்டு இப்ப இங்க இருக்கிறது யாரு, சதிதேவி. அதனால அவங்க பக்கம் இருப்புன்னு சொல்லிட்டு பரவாயில்ல வாசிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காதல் பாட்டு, காதலனை நோக்கி அழைப்பது போல ஒரு பாட்டு. நடன அசைவுகள் அத்தனையுமே தன்னோட காதலனுக்காகவே சதிதேவி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் கொஞ்சம் லேட்டா அம்மா வராங்க மாதங்கியோட. இதுக்கப்புறமே இந்த நாட்டியத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவும் கொஞ்சம் அப்படியே
என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. சதியோ எதுக்கு இருக்கிற எல்லா பேரையும் மறந்து சிவனை நினைச்சு சிவனை அழைச்சு இவங்க அவங்க நாட்டியத்தை தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடி 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 ஓஞ்சு போய் அப்படியே தரையில விழுவாங்க. சிவன் வரல. ஆனா ஆடி ஆடி இந்த அம்மா களைச்சு போச்சு. கீழே விழுந்த சமயத்துல கூட ஆண்டவரே சிவா நீங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் தியானத்துல இருந்த சிவனுக்கும் இவங்க சொல்றது கேக்குது. நீங்க வந்துதான் ஆகணும், தரிசனம் தந்துதான் ஆகணும், அதுவரை என்னோட கால்கள் ஓய போவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுக்கு பின்னாடி அப்படியே பயங்கர பனியா வீச ஆரம்பிக்க அந்த பனி காற்றுக்கு மத்தியில நம்ம சிவன் தட்சனோட அரண்மனையில காட்சி தருகிறார். சதி நினைச்சாலே வரணுங்கிறது சிவனோட விதி. வந்து நிக்கிறார். மாதங்கிக்கு சிவனை பார்த்ததும் சந்தோஷம். மீதி எல்லாருக்கும் சந்திரன் உட்பட எல்லாருக்கும் சிவனை பார்த்ததுல ஆச்சரியம். என்ன நடக்க போதோ அப்படிங்கிற அந்த பயம். சிவனுக்கு பக்கத்துல அவரோட மூச்சு காத்து படுற லெவலுக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க சதிதேவி. அப்படியே கேமராவை அந்த பக்கம் இந்த பக்கமும் சொல்லிட்டு விட்டு ரெண்டு பேரோட ஃபேஸையும் அப்படியே ஃபோக்கஸ். சதியோட முகத்துல தான் புன்னகை தவழுது. சிவனோட முகத்துல துக்கமும் இல்ல சந்தோஷமும் இல்ல. எல்லாம் எனக்கு சமம்ங்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோட சிவன் எதுக்கு நிக்கிற மௌனமா நிற்கிற. அடுத்த செகண்ட் பார்த்தா யாருமே எதிர்பார்க்கிற மாதிரி ஷாம ஷாக்கான ஒரு மேட்டர் நடக்குது. நம்ம சிவனே சதியோட சேர்ந்து நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிடறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அத்தனை பேருக்கு மத்தியில நாட்டியத்துல கலக்குறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆடிக்கிட்டு இருக்கிற சமயம் தான் நம்ம சிவன் அப்படியே ஸ்டெப்ப ஃப்ரீஸ் பண்ணி ஒரே ஸ்டெப்ல அப்படியே நின்னுட்டு எதுக்கு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த சதியை பாக்குற. தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்றாரா என்னன்னு தெரியலங்க. அப்படியே பின்னாடி 4 ஸ்டெப் நடந்து போய் அந்த பனிக்கு மத்தியிலேயே மறைஞ்சே போயிடுறாரு. சிவன் போனதுக்கு அப்புறம் அந்த பனி புயலும் சேர்ந்து போயிடுது. சரி மட்டும் தனியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட நாட்டியத்தை நிப்பாட்டல, விடாம ஆடிக்கிட்டே இருக்காங்க. சிவனை நோக்கி தன்னோட நாட்டிய தவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுத்தி இருக்கிற யாராலையும் எதையுமே செய்ய முடியல. அதே சமயம் பிரபஞ்ச அதிபதி தட்சன் அரண்மனைக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. தான் பொண்ணு இந்த மாதிரி ஆடுறத பார்த்துட்டு சதி அப்படின்னு சத்தம் போடுவாரு. அதே சமயம் ஆடி போன அந்த கலைப்பிலேயே அப்படியே அந்த பக்கம் மயங்கி விழுகிறாங்க. சதிக்கு என்னாச்சு, தட்சன் இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் இனிதான் நமக்கு தெரிய வரும். சதி மயங்கி கிடக்கிறத பார்த்து சதின்னு கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. என் மக மயங்கி கிடக்கிறா என்னன்னு உடனே ஓடி பாருங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் அம்மா மாருக அக்கா மாருக எல்லாம் ஓடி போய் சதி அப்படியே தூக்கி கொண்டு போய் அவங்க பெட்ரூம்ல படுக்க வச்சு அவங்களுக்கு வேண்டிய அந்த முதலுதவியை செய்யறாங்க. அம்மாக்கு பொண்ணு மேல பாசம் இப்பதான் பீறிக்கிட்டு வருது. காஷிப முனிவரும் காசிங்கிற இவரோட ஃபுல் நேம் காஷிப முனிவரா. சோ நம்ம காஷிப முனிவர் வரார். இவங்க பொண்ணை செக் பண்ணி பார்க்கிறார். வைத்தியமும் தெரியும் போல இருக்கு. என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு அம்மா விசாரிச்சா இப்ப வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாதுங்கிறார் அவர். எனக்கு கொஞ்சம் தனிமை தேவை, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அறையில இருந்த எல்லாம் வெளியில போற சமயம் தட்சன் கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. யாருக்கு? சந்திரனுக்கு. உடனே அரண்மனைக்கு வாங்க என்ன சந்திரனை கூப்பிட்டு இருக்காரு. ஏன்னா தான் இல்லாத சமயம் இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு சந்திரன் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு இல்லையா. அதனால வந்தவன். இந்த பக்கம் பார்த்தா நம்ம தட்சன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டியம் நடந்தது. அந்த நாட்டியத்துக்கு இசைச்சிருப்பாங்க இல்லையா அந்த இசைக்கலைஞர்கள் அவங்க எல்லாரையும் வர வச்சு சிவபக்தி பாடலை எதுக்கு பாடுறீங்க, சிவனுக்கு ஏற்ற அந்த ராகத்தை ஏன் ஏற்றுனீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவங்களோ சிவன் இல்லாம சங்கீதம் ஏதுன்னு கேக்குறாங்க. நீங்க பெரிய இசை கலைஞர்களா இருக்கலாம், உங்களோட இசையில மயங்கி என் பொண்ணோ அந்த சிவனோ கூட வந்து நடனமாடிட்டும் போயிருக்கலாம். ஆனா என் தயவு இல்லாம உங்களால வாழ முடியாது, நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கிறார். உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்குள்ள அந்த கலைஞர்கள் எல்லாம் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சுக்கங்க அரசே அப்படின்னு கெஞ்சுறாங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க பர்மிஷன் கேட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பர்மிஷன் கேட்டீங்களா? சிவராகத்தை பாடுறதுக்கு என் குடும்பத்துல இருக்கிற யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே, யார்ட்டையா பர்மிஷன் கேட்டீங்கன்னு கேட்டா சந்திரன் கிட்ட தான் பர்மிஷன் கேட்டோன்னு தகவல் வருது. அதனாலதான் சந்திரனை கூட்டு விட்டுருப்பார் போல. இப்ப இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருதுங்க. இவங்க அந்த மகாசபை கூட்டத்துக்கு கிளம்புறப்போ சிவனும் அழைப்பை ஏற்று கூட்டத்துக்கு வர்றாருன்ற மேட்டரை கேள்விப்பட்டு சந்திரன் வந்து நல்ல விஷயம் தானே அப்படின்னு பேசிருப்பாப்ல. சிவனுக்கு கொஞ்சம் வக்காலத்தை வாங்கியிருப்பாரு. அதை இவர் நினைவு கூறுகிறார். ஒருவேளை சிவனுக்கு சப்போர்ட்டா தனக்கு எதிரா சந்திரன் இருக்கானோ அப்படின்னு இப்ப சந்திரனை சந்தேகப்படுறாரு நம்ம தட்சன். இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கூட தட்சன் சொல்லி பாக்குறாப்ல. சந்தேகம் இருந்தா சந்திரன் கிட்டே கேளுங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயம் சந்திரனே அங்க வந்துடுறாரு. என்னையா சொல்றீங்க, என் கூடவே திரிகிற என் மருமகன் சந்திரன் எனக்கு எதிரியா இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற சமயம் சந்திரன் வந்தாச்சு. என்னதான் மருமகன் நான் மகன் நினைச்சா கூட மருமகன் தான் அப்படிங்கறத காமிச்சிட்டான்ல அப்படின்னு அவர் பேசிக்கிறார். அதையும் சந்திரன் கேட்கிறார். ஏன் இன்னும் சந்திரன் இங்க வரதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது சந்திரன் ஆல்ரெடி அங்க வந்தாச்சு. இவர் புலமுனை எல்லாத்தையுமே கேட்டாச்சு. அதே சமயம் தட்சனோட மனைவியும் அங்க வந்துடுறாங்க. அது வந்து அரசே அப்படின்னு சந்திரன் பேச ஆரம்பிக்கும் போது எதையும் சொல்ல வேண்டாம்னு பாட்டுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறார். லேட் பண்ணாம நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு கேட்கிறார். ஏன் அந்த சிவனுக்கு துணையா நின்ற அப்படின்னு கேட்கிறார். ஏன் இந்த காரியத்தை செஞ்சேன்னு கேட்கிறார். என்ன பலன் உனக்கு கிடைக்க போகுது, இதை செஞ்சதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு இவ்வளவு கேள்வியை கேட்டுவிட்டு அது வந்து அப்படின்னு சந்திரன் பதில் சொல்லும் போது நீ எதையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டவும் செய்யற. நீ எதை சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல, இருந்தா கூட இந்த அரண்மனையில கண்டிப்பா அநீதிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறார். மருமகன் பாரபட்சம் பார்க்க மாட்டேங்கிறார். இங்க யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும். என் பொண்ணுக்கே பயங்கரமான தண்டனையை கொடுத்தவனா அப்படிங்கிறார். மருமகனுக்கு
தண்டனை கொடுக்கிற சமயம் இவங்க பொண்டாட்டி நடுவுல புகுந்து அரசே அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இல்ல எங்க எல்லாருக்கும் தெரியும் சிவன் வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடி போனதை பார்த்து நீங்க கண்டிப்பா கோவப்பட்டிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கோபத்துல நீங்க உங்க கடமையை மறந்துடக்கூடாது, அப்புறம் தட்சனோட பேரு கெட்டு போயிடுங்கிறாங்க அவங்க. ஒரு நிரபராதிக்கு தான் நிரபராதி அப்படிங்கறத வாதாடக்கூடிய அந்த உரிமையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு மாமியாரு எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்ல வர? சந்திரன் சிவசங்கீதத்தை பாடலாம்னு சொன்னது பொய்ன்னு சொல்ல வரையா அப்படின்னு கேட்டா நடுவுல நம்ம சந்திரனே வந்து இல்லை அரசே ஒரு நிமிடம் அப்படின்னு முன்னாடி வர. உண்மைதான், சிவசங்கீதத்தை பாடுறதுக்கு நான் தான் உத்தரவு கொடுத்தேன், ஆனா ஈசனே வந்து இப்படி டான்ஸ் ஆடுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அவரை கூப்பிடணும், இப்படி நடனம் ஆட வைக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் இல்லங்கிறாரு. அதே சமயம் நம்ம மாமியார் பேசுறாங்க, இல்ல எனக்கு இன்னொரு மேட்டர் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒரு கருப்பு ஆடை இந்த அரண்மனையில சுத்திக்கிட்டு இருக்கு, நமக்கே தெரியாம இதே அரண்மனையில சிவலிங்கத்தை வச்சு ஒருத்தி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா, சிவன் தான் தன்னோட கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு தெரியுறா, இன்னைக்கு நடந்த இந்த அசம்பாவிதத்துக்கு யார் காரணங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு என்னன்ற சொல்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த இசைக்கலைஞர்கள் எல்லாரையும் வெளியில போக சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம காசிப ரிஷி எல்லாரையும் வெளியில போக சொல்லிவிட்டு சதியை தனியா ஏதோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வர. என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கா மார்க விசாரிக்கிறாங்க. சுயநினைவு திரும்பிருச்சான்னு கேக்குறாங்க. ஏன் இப்படி பேடிச்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் பயத்தோட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ, இல்ல நான் பிரபஞ்ச அதிபதி தச்சன் கிட்ட உடனே பேசணும், அவரை வேகமா இங்க கூட்டுவாங்க, போங்க போங்க வேகமா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சதிதேவி கிட்டே போயிடுறாரு. அந்த பக்கம் யார் அந்த கருப்பு ஆடு அப்படின்னு நம்ம தச்சன் கேட்டா, நம்ம சதி இப்படி எல்லாம் நடந்துக்கிற பொண்ணு இல்ல, நல்ல பொண்ணு, அவ மனசை கெடுத்து இந்த மாதிரி குட்டுச்சோரா ஆக்குனது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது நம்ம மாதங்கி தான் அப்படின்னு மாதங்கிய போட்டு விட்டுருச்சு இந்த அம்மா. தான் மருமகனை காப்பாத்துறதுக்காக, தான் மகளை காப்பாத்துறதுக்காக மாதங்கிய நல்லா மாட்டி விட்டுருச்சு இந்த அம்மா. சந்திரனுக்கு இதை கேட்டு ஷாக்கு, தச்சனுக்கும் தான், நம்ம கூடயே இங்க இருந்து நம்ம உப்பத்துன்னு விட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு மாதங்கிய பத்தி எடுத்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம தச்சன் தான் பொண்டாட்டிக்கிட்டே, உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், அவளை கொஞ்சம் ஒரு பார்வை பார்த்து வையே, அவ நடவடிக்கையே சரியில்லைன்னு சொன்னேன், நீ தான் இப்படி முத்தி போற வரைக்கும் நிலைமை முத்தி போற வரைக்கும் இப்படியே விட்டு வச்சுட்ட, மாதங்கிக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தச்சன் சொல்றாரு. மாதங்கிக்கு கொடுக்க போற அந்த தண்டனை படு பயங்கரமா இருக்குங்கிறாரு. அந்த தண்டனையை எல்லாரும் பாக்குறபடி செய்வேங்கிறாரு. அந்த தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சிவனை கும்பிடணும் அப்படின்ற அந்த நினைப்பு வர்ற எல்லா பேருமே ஒரு செகண்டா ஆடி போவாங்க. சிவனை கும்பிட்டா இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா அப்படின்னு அடங்கி போவாங்க அப்படிங்கிறாரு தச்சன். கூப்பிட்டு வாங்கய்யா மாதங்கிய அப்படின்னு சத்தம் போட, அதே சமயம் அங்க ஒருத்தி ஓடி வராங்க. ஓடி வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, என்ன ஏதுன்னு தெரியல, காசிப ரிஷி உங்களை உடனே வர சொல்லி கூப்பிட்டுருக்காரு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தான் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இப்ப தச்சனுக்கு பயம் வருது. அதே சமயம் அந்த பக்கத்துல கைலாய மலையில சிவனை நம்ம நாரதர் சந்திக்கிறாரு. மகாதேவா, எப்பவுமே உங்களை பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, இன்னைக்கு என்ன உங்க முகத்துல கொஞ்சம் களைப்பு தெரியுது, ஏதோ ரொம்ப தூரம் நடந்து வந்து ஏதோ யாத்திரை போயிட்டு வந்த ரேஞ்சுக்கு களைப்பு தெரியுது அப்படின்னு தெரிஞ்சே ஓட்டுறாப்புல நம்ம நாரதர். இல்ல மேட்டர் கேள்விப்பட்டேன், இது நாட்டிய களைப்பா இருக்கும், தச்சனோட அரண்மனையில சதிதேவி கூட நீங்க டான்ஸ் ஆடிட்டு வந்ததுல களைச்சு போயிருப்பீங்கிறது தெரியுது அப்படிங்கிறாரு. ஆனாலும் நாட்டியம் எல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் நீங்க தியானத்துக்குள்ள போகாம இருக்கீங்களே, நாட்டியத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்ல சதிதேவியை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை சதியோட நாட்டியத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறீங்களோ அப்படின்னு ஓட்டுறாரு. அனைத்தையுமே துறந்தவர் இந்த ஈசன், இருந்தாலும் மனதால் வசியப்பட வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்னு நம்ம நாரதர் கேட்க, இல்லவே இல்லை அப்படின்னு கோவத்தோட பேசுறாரு நம்ம சிவன். அனைத்தையும் துறந்தவன் நான், எனக்கு எதன் மீதும் எவர் மீதும் ஈடுபாடு வராதுங்கிறார். என்னதான் நீங்க கடவுளா இருந்தாலும் உங்களுக்கும் மனசு இருக்குல்ல சாரு, அதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க பல்வேறு விதத்துல முயற்சி பண்றீங்க சாரு, ஆனா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாரதரும் சொல்றார். தப்பு இல்லங்கிறார். உங்களோட சரி பாதி நம்ம சதிதேவி, என்றாவது ஒரு நாள் உங்க உடம்புல இருந்து பிரிஞ்சு போன அந்த சக்தி மறுபடியும் உங்க உடம்போட சேர்ந்தாகணும், நீங்க ரெண்டு பேருமே முழுமையடையணும் தானே அப்படின்னு கேட்கிறார். எந்த தேவியோட நீங்க இணையணுமோ அந்த திசையை நோக்கி தாங்க உங்க மனம் போய்கிட்டு இருக்கு, சரிதானே அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம சிவன் இல்லங்கிறாப்ல, நான் அங்க போயிருக்க கூடாது, சதி கூட டான்ஸ் ஆடி இருக்க கூடாது அப்படிங்கிறார். உலக நன்மைக்காக நான் சக்தியை தியாகம் செஞ்சேன், தியாகம் செஞ்சதுக்கு பிறகு அதன் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்றார். சதி பிரபஞ்ச அதிபதி தச்சனோட புதல்வி, தச்சனோட வார்த்தையை கேட்க வேண்டியது ஒரு பொண்ணா அந்த பொண்ணோட கடமை, அப்பாவோட கௌரவத்தை காக்க வேண்டியது ஒரு பொண்ணோட கடமை, ஆனா அவ என்னால இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு தச்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சிவன் யோசிக்கிறாரியா, ஆனா அந்த ஆளு சிவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாரா இல்ல தான் பொண்ணு சதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாரா இல்லையே. சிவா, இன்னைக்கு நடந்த எல்லாம் நீங்க விருப்பப்பட்டாலும் படலைனாலும் சதியின் மீது உங்களுக்கு இருக்கிற அந்த காதலோட வெளிப்பாடா தான் நாங்க நினைக்கிறோம், ஆனா அந்த தச்சைய என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பேன், மகாசபை கூட்டத்துல உங்களுக்கு நடந்த அந்த அவமானத்துக்கு பழி தீர்க்கிற வகையில நீங்க அவனை அவமானப்படுத்துறதா அந்த அலுப்ப நினைப்பாப்ல, அதுக்கு தன்னோட பொண்ணையே நீங்க பயன்படுத்துறதா அவர் நினைப்பாரு. இனி அவரால உங்களை எதுவும் செய்ய முடியாது, ஆனா உங்க மேல இருக்கிற அந்த கோபத்தை எல்லாம் தான் பொண்ணு சதி மேலதான் அவரு காமிக்க போறாரு. என்னோட பயம் ஒன்னே ஒண்ணுதான், எக்காரணத்தை கொண்டும் சதி தேவியை அவரு தண்டிச்சிட கூடாது இல்லையா அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் கேட்க நம்ம சிவனுக்கே லைட்டா மனசு ஒரு மாதிரியா மாறுதுங்க, முகத்துல லைட்டா கவலை தெரியுது. நாரதர் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. நாரதருக்கும் வந்த வேலையை சிறப்பா செஞ்ச அந்த சந்தோஷம் அவரோட கண்ணுல தெரியுது. ஆனா சிவன் யாரை எதிர்பார்க்காதபடி சட்டன
தியானத்துக்குள்ள மூழ்கி போறாரு. இது ஒரு நல்ல ஸ்டாட்டிக்ஸா இருக்குல்ல, யாருக்கு எதுவும் பதில் சொல்ல வேண்டாம், அப்படியே தோணும் போதெல்லாம் தியானத்துக்குள்ள மூழ்கி போலாம். இந்த பக்கம் நம்ம நாரதர் குஷி ஆயிராரு. நாராயணா நாராயணா, நடந்து போச்சு நாராயணா. இன்னைக்கு சிவனோட முகத்துல சதியின் மீதான அந்த கவலை தெரிஞ்சது நாராயணா. அந்த கவலையே பிற்காலத்துல காதலா மாறும் நாராயணா. ஐயோ எனக்கு கையும் ஓடலையே காலும் ஓடலையேங்கிற மாதிரி நாரதர் குஷி ஆயிராரு. தனக்கு தானே பேசிக்கிறார். அந்த பக்கம் அரண்மனையில என்ன கூத்து நடக்குதுன்னா அந்த பக்கம் போய் பார்ப்போம். பார்த்தா சதி தேவியோட ரூமுக்குள்ள நம்ம தட்சன் வந்தாச்சு. என்னாச்சு, என்ன ஏன் அவசரமா கூப்பிட்டீங்க அப்படின்னு காசிப முனி கிட்ட விசாரிக்கிறார். எதுக்கு கூப்பிட்டீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாரு. கீழே பார்த்தா நம்ம சதி தேவி மயங்கி கிடக்குறாங்க. எப்ப சதிக்கு நினைவு திரும்பும்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ என்ன பொறுத்தவரை நான் செக் பண்ண வர அது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு. என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. சதிக்கு சுயநலவு திரும்பாதா, ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு விசாரிச்சா அந்த அளவு அவ நோய்வாய்ப்பட்டிருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டா அதுக்கு நம்ம காசிப ரிஷியோ இல்ல உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிறது ஒரு சாதாரண நோய் தான். நம்ம சதிக்கு பதிலா வேற ஒருத்தருக்கு அந்த வியாதி வந்திருந்தா இந்நேரம் அவங்க குணமடைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம சதி குணமடைகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா இயலாது, வாய்ப்பு இல்ல அப்படின்னு பேசுறாரு. புரியாத பாஷையில பேசுறாரு. பொடி வச்சு பேசாதியா, மேட்ர சொல்லியா அப்படின்னு எல்லாரும் கேட்டா அதுக்கு நம்ம காசிப ரிஷி சதி குணமடைய மாட்டா அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா அவ தட்சனோட பொண்ணுங்கிறதுக்காகத்தான். தட்சனோட பொண்ணா இருக்கிற இந்த சதி இந்த நோயில இருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறார். யோ சொல்லியா, தெளிவா சொல்லி தொலையா, இந்த சுத்தி வளைச்சு பேசுறதா எனக்கு பிடிக்காத பாத்துக்க அப்படின்னு நம்ம தட்சன் சொல்ல அதுக்கப்புறம் காசிப ரிஷி மேட்டர் சொல்றாருங்க. உங்க பொண்ணுக்கு வந்திருக்கிற இந்த வியாதிக்கு பேரு யோக நித்திரை அப்படிங்கறதா வியாதியோட பேர். அதென்ன யோக நித்திரை அப்படின்னா சிவ சங்கீதத்துல அப்படியே மூழ்கி போய் சதியும் சிவனும் அப்படியே பின்னி பிணைஞ்சு பயங்கரமா நரநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே அவங்கள மறந்து அந்த இன்ப நாட்டியத்துல அப்படியே மூழ்கி போய் இருக்கிற சமயம் சிவன் நடனத்தை பாதிலேயே நிப்பாட்டி திரும்பி போயிட்டார். ஆனா நம்ம சதியோ இன்னும் அந்த இன்ப நாட்டியத்துக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அப்ப திடீர்னு உங்களோட சத்தம் சதி அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அப்போ சங்கீதம் அப்படியே நிப்பாட்டப்பட்டது. நடனமாடிக்கொண்டிருந்த சிவனும் போய்விட்டார். ஆனா இது நடந்த எதையுமே தெரியாம சதி அவர்கள் திடீர்னு பாதையில நிப்பாட்டினதுனால அவங்க அந்த இடத்துல இருந்து மீண்டும் மறுபடியும் நார்மல் நிலைக்கு திரும்ப முடியல. அவங்க இன்னும் அந்த இசைக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கிறதா நம்ம காசிப ரிஷி சொல்றாரு. நாட்டியம் ஆடுறது கூட ஒரு யோகம் தான், ஒரு தவம் தான். எப்படி தவத்துல மூழ்கி போனவங்க தன்னையே மறந்து அப்படியே தவத்துல பல வருடங்கள் கிடப்பாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்க பொண்ணும் நாட்டிய தவத்துல மூழ்கி கிடக்கா, கோமா ஸ்டேஜ்ல கிடக்கா அப்படின்னு பெரிய குண்டத்துக்கு போடுறாப்ல நம்ம காசிப ரிஷி. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட். இப்ப அவர் தியானத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்சவனே வந்துருவாரு போல. இப்ப இதுல என்ன மேட்டர்னா எங்க சுத்தி எங்க வரும். இப்ப தட்சன் மகாராஜாவே பொண்ணை காப்பாத்தணும்னா சிவன் வந்து ஆடணும். ஆனா அவர் பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி வேற. நாரதர் சொன்ன மாதிரி அவர் சொல்லுவாரு, நாங்க சிம்மாசனத்தை உடைச்சதுக்கு இப்படி வந்து பாதியில டான்ஸ் ஆடிட்டு போய் என் மகளுக்கு ஒண்ணுன்னா என்னைய கூப்பிட வச்சுட்டு இல்லைன்னு தப்பா நினைக்க போறேன். என்னங்க நம்ம ஒரு பக்கம் நினைச்சா வண்டி ஒரு பக்கம் திரும்புது. என்னங்க இதுவும் சிவனோட திருவிளையாடலா. சரி வாங்க பார்ட் 17 பார்ப்போம். இதுலயாவது ஒரு முடிவு கிடைக்குதான்னு. இப்ப தூங்குன சதிதேவி எத்தனையாவது எபிசோட்ல எந்திரிக்கிறாங்க. தட்சனோட பொண்ணு சதிதேவி யோக நித்திரையில இருக்கிறதா காசிப முனி சொல்றாரு. உங்க பொண்ணு இதுல இருந்து வெளியில வர வாய்ப்பே இல்லைங்கிறாரு. ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான அந்த மருந்து என்ன, எப்படி இவளை குணப்படுத்துறது, அதை சொல்லியா அப்படின்னு விசாரிச்சா சொல்றேன், இருந்தாலும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு யோக நித்திரைக்கு போறதுக்கு காரணமே யாரு, அந்த சிவன் தான். சோ அந்த சிவனே வந்து உங்க பொண்ணை தொட்டா மட்டும்தான், அதுவும் அடுத்த சூரிய மறைவுக்கு முன்னாடியே செய்யணுமா. சூரிய மறைறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நம்ம சதிதேவிய தொடணும். அப்படி தொட்டா மட்டும்தான் இவங்க அந்த நித்திரையில இருந்து. அப்படி சூரிய மறைவுக்கு முன்னாடி சிவன் வந்து தொடல அப்படின்னா இவங்க பர்மனன்ட்டா இனிமே எந்திரிக்கவே முடியாதபடி நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, நிரந்தர நித்திரைக்கு போயிடுவாங்க. வேற மருந்தே கிடையாது. ஈசன் இங்க வந்துடணும், உங்க பொண்ணை இதுதான் மருந்து, இதுதான் உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கான வழி அப்படின்னு சொல்ல தட்ச எதுவும் சொல்லாம இருக்க. உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம், உங்களுக்கு உங்க மானம் தான் முக்கியம், அப்படி இப்படினே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை உங்க பொண்ணோட உசுறு போயிடும் பாத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. அந்த ஈசன் இங்க வரணும், வேற வழி இல்ல, அந்த மகாதேவர் இங்க வரணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தட்சன் காண்டாரானோ இல்லையோ தட்சனோட பொண்டாட்டி அநியாயத்துக்கு காண்டாராங்க. சும்மா ஈசன் சிவன் அந்த ஆள் பேச்ச இங்க பேசாரு, என் புருஷனுக்கு அந்த ஆளுக்கு ஆகாது, இந்த அரண்மனையில அந்த ஆளோட பேரை சொல்றது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. என் புருஷன் யாருன்னு நினைச்ச, பிரபஞ்சத்துக்கே அதிபதியா, இவரால முடியாதது வேற எவரால முடியும்.
பாரு, அந்த சிவனோட தயவு எங்களுக்கு தேவையில்லைன்னு இந்த அம்மா பேசுதுங்க. தட்சனா அதான் சொல்றாரு. ஒரு கட்டத்துல தட்சன் ஒரு சத்தியமே செய்யறாரு. பக்கத்துல இருந்த தண்ணியை வாங்கி கையில தெளிச்சு இப்பவே நான் ஒரு சத்தியம் பண்றேன், நல்லா கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, சூரியன் மறையறதுக்குள்ள என் பொண்ண அந்த சிவனோட தயவே இல்லாம மத்தவங்களோட உதவினால என் பொண்ணை குணப்படுத்துவேன். அப்படி யாராவது வந்து என் பொண்ணை குணப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு பிரபஞ்ச அதிபதியான என்னோட சக்தியில பாரிய தருவேன். இந்த உலகத்துல என் பொண்ணை இந்த நித்திரையில இருந்து எழுப்புறதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கால் அந்த மாதிரி ஆள் கிடைக்கல, ஒரு கால் தன்னால தான் பொண்ணை குணப்படுத்த முடியல அப்படின்னா இவ இப்படியே கோமா ஸ்டேஜுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த சிவனை மட்டும் நான் வாயை திறந்து வாயா அப்படின்னு கெஞ்ச மாட்டேன், கூப்பிட மாட்டேன், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம்னு சத்தியம் பண்றாரு தட்சன். பொண்ணோட உசுரை விட அவருக்கு அவரோட கௌரவம் தான் பெருசா. இதுல காண்டான நம்ம காசிபரிசி இதுதான் நீங்க பண்ணுவீங்கன்னு தெரியும், உங்களோட ஆணவத்துக்காக சதியோட உசுரை பறிச்சிடாதீங்க அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு வெளியில போயிடுற. தட்சன் அந்த பக்கம் போயிடுற. இந்த பக்கம் காசிபரிசி போய்கிட்டு இருக்கும்போது நடுவுல நம்ம மாதங்கி போய் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. தயவு செய்து சதியை காப்பாத்துங்க, அவ அந்த யோக நித்திரையில இருந்து வெளியில வர்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு விசாரிச்சா அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சிவனே வந்து தொடணுமா, அப்படி வந்து தொட்டுட்டாருன்னா சதிதேவி முடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் சிவன் வரணுமே, எப்படி வருவார், யார் போய் இந்த மேட்டர் சொல்றது அப்படிங்கிற மாதிரி மாதங்கி விசாரிக்க, நாம என்னமா பண்றது, பொண்ணை பெற்றவர் அவர் தான் கூப்பிடணும் வைக்கணும், பட் அவர் கூப்பிட மாட்டேன், கௌரவம் தான் முக்கியம் தெரியுறாரு, அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்ல. இல்ல நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது, போன தடவை மகாசபை கூட்டத்துக்கு நீங்க போய் சிவனை கூப்பிட்டீங்க வந்தாரு, அதே மாதிரி இப்பயும் நீங்க இந்த குடும்பம் தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்காக சதிக்காக தயவு செய்து நீங்க கைலாய மலைக்கு போய் சிவனை நேர்லயே பார்த்து கூப்பிடுங்க, உதவிக்கு தரிசியை கூட கூப்பிட்டுக்கங்க, உங்க காலில் விழுந்து கெஞ்சுறேங்கிற மாதிரி மாதங்கி ஒரு அம்மாவா அந்த அம்மா செய்ய மிஸ் பண்ண விஷயத்த இவங்க சரியா ஒரு அம்மா மாதிரி செய்யறாங்க. சதியை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறாங்க. இந்த அம்மாக்கு தண்டனை கொடுக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல, அது தெரியாம இந்த அம்மா சதிக்காக இப்படி போராடிக்கிட்டு இருக்காங்க. சரிமா, கோவத்துல நான் கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி யோசிக்கல, கைலாய மலைக்கு போய் சிவனை பார்த்து எப்படியாவது இந்த மேட்டர் சொல்லி கையோட கூட்டு வரேன்னு சொல்லிட்டு காசிபரிசியும் அங்க இருந்து கிளம்புற. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சிவன் பயங்கரமான ஒரு தியானத்துல மூழ்கி கிடக்க. இந்த பக்கம் அம்மா கொஞ்சம் கூட பயம் இல்லாம சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. பயத்துல இருக்கிற அக்காகாரியில பார்த்து ஏன் பயப்பட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்க அப்பா மேல நம்பிக்கை வைங்க, அவரு சதியை காப்பாத்துவாங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்கன்னு எல்லாரும் அனுப்புறாங்க, ஒருத்தியை தவிர. இந்த பொண்ணோட பேரு என்னன்னா அக்காமார்களை ஒருத்தி தான். இவளோட பேரு அதித்தி. நாம அந்த காசிப ரிஷிங்கிறது சப்த ரிஷிகள்ல ஒருத்தர் நமக்கு தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா புதுசா உறவு முறைகளை ரொம்ப லேட்டா தாங்க நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆக்சுவலா சப்தரிசியில ஒருத்தரா இருக்கிற நம்ம காசிப ரிஷி வேற யாரும் கிடையாது, இந்த பொண்ணோட புருஷன் அதித்தி இருக்காங்க இல்லையா, அவங்களோட புருஷன். நம்ம தட்சனுக்கு இருக்கிற மருமக பிள்ளைகள்ல அவரு ஒரு மருமக பிள்ளை, அதனாலதான் கொஞ்சம் உரிமையா மாமனாரா அப்ப திட்டிட்டு இருப்பாரோ என்னவோ, கொஞ்சம் நேருக்கு நேரம் புருஷன் கிட்ட கொஞ்சம் பேசுமா, எப்ப பார்த்தாலும் ஈசனே பேசி தெரியாரு, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கொஞ்சம் பார்த்து பேசு, கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் புருஷன் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. காசிபரிசி எங்கேயோ போய்கிட்டு இருக்க, எதுக்கு காசிபரிசியோட பொண்டாட்டி அதித்தி போய் எங்க போயிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கைலாய மலைக்கு போறேன், சிவனை கூப்பிட போறேன் அப்படின்னு பேச, நீங்க போங்க கூப்பிடுங்க, ஆனா தான் திரும்புவீங்க. எப்படி அவமானப்பட்டு தான் திரும்புவீங்க, ஏன்னா அந்த சிவன் வம்புக்கு நேரா இதெல்லாம் செய்யறாரு. எங்க அப்பாவே போய் அந்த ஆளு காலில் விழுந்து கூப்பிடணும் அப்பதான் வருவேன் அப்படின்னு அவர் இருக்காரு, நீங்க எல்லாம் போய் கூப்பிட்டாலாம் வர வாய்ப்பு இல்ல, தட்சனே வந்து என் காலில் விழுந்து சிவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டு வராதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா காசிபரிசியோ எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் போறேன், சிவனை கூப்பிடத்தான் போறேன்னு சொல்லிட்டு காசிபரிசியும் புறப்பட்டு போறாரு. அந்த பக்கம் நம்ம ததீசி இருக்காரு இல்லையா குருநாதர், அவர்கிட்டயும் போய் பேசி மேட்டரை எடுத்து சொல்லி அவரோட உதவியால கைலாய மலைக்கு போறாரு. கைலாய மலைக்கும் போயாச்சு. சூரிய மறைவுக்குள்ள சிவனை பார்த்து எப்படியா நம்ம கூப்பிடணும் வைக்கிறோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி முத்தியும் பார்த்தா சிவனை காணோம். எங்கடாது, எப்பவுமே இங்க உட்கார்ந்தானே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இவரோட சிம்மாசனமே இதுதானே, அந்த பாறாங்கல் தானே, அந்த கல்ல ஒரு உட்காரலையே, எங்கடான்னு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, யாரும் இல்ல, சிவனை காணோம். அதே சமயம் இந்த பக்கத்துல அரண்மனையில தட்சன் 2 பேரை கூட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேரும் பாத்தீங்களா பார்த்தாலே பிரகாசமா இருக்காங்களா, இவங்களோட பேரு அஸ்வினி குமாரர்களா. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வைத்தியர்கள்னு சொன்னா இவங்க 2 பேரை தான் சொல்ல முடியுமா. இவங்க 2 பேரும் பிரம்மர்களோட புதல்வர் தான். யாரோடது, பிரம்மதேவர் இருக்கார்ல அவரோட பசங்க தானா. சொல்ல போனா நம்ம தட்சனுக்கு தம்பிமார்கள் முறை வேணும், அவங்கள கூட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றாரு. இவங்களால கண்டிப்பா நம்ம பொண்ணை குணப்படுத்த முடியும் நம்புறாரு. அவங்களும் வராங்க, எங்களால முடியும்னு சொல்றாங்க. நாடி பிடிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி நாடி பிடிச்செல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவங்க யோக நித்திரையில இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து இன்னும் சதியை குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்புறாங்க. அவங்களோட தவத்தின் பலனை பயன்படுத்தி அப்படி கையை நீட்டி ஏதோ வேண்டுனா சொட்டு மருந்து மாதிரி ஏதோ ஒண்ணு வருதுங்க. அதை எடுத்து சதியோட வாயில 2 சொட்டு விடுறாரு. கண்டிப்பா இவங்க இந்த நித்திரையில இருந்து வெளியில வந்துருவாங்க நம்புறாரு. பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அதுக்குள்ள இந்த பக்கத்துல கைலாய மலையில எங்கடா சிவனை காணோம்னு இவங்க தேடிக்கிட்டு இருக்க இடத்துல நந்தி வராரு. நந்தி கிட்ட எங்க சிவனை காணோம், ஒரு முக்கியமான விஷயம், அவரை கண்டிப்பா பார்த்தாகணும், பேசி அணுகுறாங்க. நீங்க பார்க்கலாம் சார், ஆனா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அவரு யோக
நித்திரையில இருக்காரு, அவரு பயங்கரமான யோகத்துல மூழ்கி இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில அவரோட தவத்தை நம்ம கலைச்சோம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு பிரளயத்தை அது ஏற்படுத்தும். அதனால நீங்க ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும், அவரை டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நந்தி சொல்றாரு. எங்க அப்படின்னு கேட்டா அப்படியே கை நீட்டி காமிச்சா பக்கத்துல இருக்கிற ஒரு பனிமலையோட உச்சியில உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சிவன். தவத்துல முழுமையா மூழ்கி போயிருக்கிறார். உலக நன்மைக்காக, உலக இயக்கத்துக்காக இந்த மாதிரி நிறைய டைம்ல அவர் உட்காரணும், தவத்துல மூழ்கணும், யோகத்துல மூழ்கணும். ஆனா இந்த மாதிரி டைம்ல யாராவது போய் அதை கலைச்சு விட்டா பெரிய பிரளயத்துக்கே ஆளாகும், சிவனோட கோவத்துக்கும் ஆளாவாங்க. டைம்ல டிஸ்டர்ப் பண்றது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நம்ம நந்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறாரு. தப்பா நினைச்சுக்கலனா என்ன முக்கியமான மேட்டர், அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னதுக்கு பின்னாடி தான் நம்ம நந்தி தேவருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போன சதிதேவி இந்த மாதிரி கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்ல படுத்து கிடக்காங்க, சிவன் வரணும், சூரியன் மறையறதுக்குள்ள அவர் வந்து சதியை தொட்டா மட்டும்தான் அவங்க அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியில வர முடியும், இல்லனா நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கங்கறத உண்மையெல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்ட நந்தி தேவர் அப்படியே அழுக ஆரம்பிச்சாரு. ஆண்டவா என்ன இப்படி ஆகுது, ஏன் இந்த மாதிரி சிவனுக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகள் வருதுங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு நந்தி தேவர். இந்த பக்கம் இந்த ரெண்டு வைத்தியர்ஸும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் குணப்படுத்த முடியலங்கிறதையும், இந்த சொட்டு மருந்தால குணப்படுத்த முடியலனா வேற எந்த மருந்தாலையும் குணப்படுத்த முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க, எங்களோட மகத்துவம் மருத்துவம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அப்படியே அப்பீட் ஆயிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கர வீராப்பா பேசின நம்ம அம்மாக்காரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பயப்படுறாங்க. பக்கத்துல பார்த்தா சூரியன் வேற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் டைம் ஆகிட்டு இருக்கு, மறைய போய்கிட்டு இருக்கு. தான் மருமக புள்ள காசி பரிசி சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம தச்சன் சிவனோட உதவி இல்லாம தான் பொண்ணை குணப்படுத்த முடியும்னு சொல்லி நம்புறாரு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா யாரையோ கூப்பிடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருக்காரு, தியானம் பண்ணி. இப்ப இவர் யாரை கூப்பிட போறாரு அப்படின்னா நவ கிரகங்களை கூப்பிட போறாராம். பொதுவா நவ கிரகங்கள் நினைச்சா ஒரு ஆண்டியை கூட அரசனாக்க முடியும், ஒரு அரசனை கூட ஆண்டி ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழைய பழமொழி. அதை நம்பி நவ கிரகத்தையும் கூப்பிடுறாரு. இவர் பிரபஞ்சத்துக்கே அதிபதி, சோ நவகிரகங்களும் இவருக்கு கட்டுப்படும். சோ அவர் கூப்பிட்டதுமே நவ கிரகங்களும் வருது. நம்ம சந்திரரும் சேர்ந்துக்கிறாரு. அவங்க ஒளி வடிவத்துல சதிதேவியை சுத்தி நின்னு அவங்களோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தி சதிதேவியை அந்த நித்திரையிலிருந்து எழுப்ப முயற்சி பண்றாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அதுவும் தோல்வியில தாங்க முடியுது. நவகிரகத்தின் சார்பா நம்ம சந்திரரே வந்து இந்த மாதிரி நாங்க முயற்சி பண்ணோம், எங்களால உங்க பொண்ணை எழுப்ப முடியல, எங்களால முடியல அப்படின்னா இனி யாராலையும் முடியாது, வாய்ப்பு இல்ல, உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீங்க அந்த ஈசனை தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவருக்கு செம கோவம். சந்திரா நீ ஒரு கால் என்னோட மருமகனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் உனக்கே நான் தண்டனை கொடுத்திருப்பேன், அந்த சிவனை பத்தி என்கிட்டயே பேசுறல நீ அப்படி இப்படின்னு பேசி மருமகன். அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் அந்த யோகத்துல தான் மூழ்கி இருக்காரு. டைம் வேற ஆயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைய போது என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க காசு பிரிச்சு முழிக்கிறாரு. இப்போ 3 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் சூரியன் மறையறதுக்குள்ள சதிதேவியை எழுப்பி ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்க கோமாக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த பக்கம் அவங்க கோமால இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம சிவன் போய் அந்த அம்மாவோட நெத்தியில அப்படியே பிடிச்சு தொடணும், தடவணும். அப்பதான் அந்த பொண்ணு எந்திரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரோ பயங்கர யோகத்துல மூழ்கி இருக்கிறாரு. நடக்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியுதா இல்லையானே தெரியல. சரி அவரை எழுப்பலான்னு பார்த்தா பிரளயமே ஏற்படும், உலகத்துல ஒரு பகுதியே அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றதுனே தெரியலையே, இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே அப்படின்னு சொல்லி காசு பிரிசி தன்னோட இயலாமையை நினைச்சு வருத்தப்படுறாரு. அந்த பக்கம் நம்ம நந்தி சொல்லவே வேண்டாம், சும்மாவே அழுவாப்ல. இப்ப இவருக்கு ரொம்பவே பிடிச்ச சதிதேவிக்கு இந்த பிரச்சனைங்கிறதுனால கிட்டத்தட்ட காலில் விழுந்து அழுகாத குறையா சிவனை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. முழிங்க அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் மட்டும்தான் முடியும், முழுக்க முழுக்க சிவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. திடீர்னு இங்க சதியை சுத்தி பார்த்தா ஒரு ஒளி வட்ட மாதிரி ஒன்னு உருவாகுது. அவங்க உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி, ஒரு ஆத்ம சக்தி உடம்புல இருந்து வெளியில போற மாதிரி தெரியுது. அப்படியே போலிவா இருக்கு. இது என்ன வெளிச்சம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க அம்மா. ஒண்ணு அவங்களுக்கு புலப்படல, பட் எது எப்படியோ ஏதோ ஒண்ணு தான் பொண்ணை விட்டு போகுது அப்படிங்கறது மட்டும் அவங்களால உணர முடிகிறது. அந்த பக்கம் காசி பிரிசியும் இதுக்கப்புறம் நம்ம கைலாமலையில பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்று திரும்ப வந்துட்டாரு. காசி பிரிசியோட பொண்டாட்டி அதித்தி அவங்க போறாங்க, இருக்க பாக்குறாங்க. சிவன் வந்தாரா, நீங்க கூப்பிட்டதும் வந்தாரா, எங்க சிவன் காணமே அப்படின்னு நக்கல் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம காசி பிரிசி இல்லமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, சிவன் ஒரு யோகத்துல மூழ்கி இருக்கிறாரு, அந்த யோகத்துல இருந்து அவரை எழுப்ப முடியல, அவர் ஒருவேளை முழிச்சிருந்தா நாங்க சொன்ன செகண்டுக்கு நேரம் ஓடோடி வந்திருப்பாப்ல அப்படின்னு சொன்னா இல்ல நீங்க சொல்றதா நம்ப மாட்டேன், அந்த சிவன் பாசாங்க பண்ணுகிறார், ஏமாத்துறாரு, நடிக்கிறார், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சு சும்மா தவம் பண்ற மாதிரி உங்களை ஏமாத்தி அனுப்பிச்சு விட்டாரு. அவருக்கு நல்லா தெரியும் எங்க அப்பா போய் அந்த ஆளு காலில் விழுந்து கும்பிட்டாதான் சிவன் வருவாரு, அந்த லெவலுக்கு அவருக்கும் கௌரவம் ஆணவம் தலைக்கு ஏறி இருக்கு சொல்லி. இந்த பக்கம் தச்சன் தான் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அடுத்து தியானம் பண்ணி தன்னோட அப்பா பிரம்மதேவரையே கூப்பிடுறாரு. பிரம்மதேவர்கிட்ட உதவி கேட்டா என்கிட்ட பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் வந்ததே உன்னை வான் பண்றதுக்காக தான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பிரச்சனை பெருசாயிடும், உன் குழந்தைய நீ இழந்துருவ, உன்னோட கௌரவத்துக்காக சதியை இழக்க விட்டுறாத,
சதியை காப்பாத்துங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன் பதவியே பறிபோயிடும்டா. அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா படுது, நீ ஏதோ ஒண்ணு பண்ண போற, அது உன்னோட பதவியே பறிக்கக்கூடிய அளவுக்கு இருக்க போகுது, தயவு செய்து அது வேண்டாம், அது செய்யாத, பேசாம ஈசன் கிட்ட கேளு, ஈசன் வந்து உதவி செய்வார்னு சொல்றாப்ல. நான் செத்தாலும் சாவேனே ஒழிய இந்த பதவி இரவின்னு எல்லாத்தையும் துறப்பேனே ஒழிய எக்காரணத்தை கொண்டு ஈசனை மட்டும் ரொம்ப கட்ட நேட்டா சொல்லிடுறாரு. நீங்க போங்க, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வேற தன்னோட தகப்பனான பிரம்மதேவர்கிட்ட சொல்லிட்டு அவரையும் அனுப்பிச்சு வச்சாரு. அடுத்து நம்ம தச்சன் என்ன பண்ண போறான் அப்படின்னு தெரியாம எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும்போது அந்த பக்கம் சதியோட உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு, நிலைமை விபரீதமா போய்கிட்டு இருக்கு. காசிபிரிசியும் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்க பொண்ணு முழுக்க யோக நிலைக்கு முழுக்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணை யாராலையும் காப்பாற்ற முடியாது, அந்த ஈசனே நினைச்சாலும் முடியாதுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காப்ல. அம்மாவுக்கு பயம் வருது. அந்த பக்கம் நந்தி இன்னும் உருக அழுதுகிட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம மாதங்கி வேற சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி எப்படியாவது வாங்க என் சிசியை காப்பாத்துங்க, நீங்க வந்து ஆடுனதுல அதுவும் ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு போனதுனாலதான் அவ இப்படி படுத்து கிடக்கா, அவளை காப்பாத்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சூரியன் வேற அப்படியே மறைய போய்கிட்டு இருக்கு. சிவங்கிட்ட தன்னோட வேண்டுதல் பலிக்கலன்னு சொல்லிட்டு நந்திதேவர் என்ன பண்றாரு, அந்த பக்கம் திரும்பி சூரியனை பார்த்து, சூரிய பகவானே நீங்க விருப்பப்பட்டா ஏதாவது பண்ண முடியும், தயவு செய்து நீங்க கொஞ்சம் லேட்டா மறைங்க, நீங்க மறையிற வரை எங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா சூரியன் யாருக்காகவும் நிக்கிற மாதிரி தெரியல, அவர் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்காப்ல. இந்த பக்கம் இப்ப நம்ம தச்சன் வேற ஒரு முடிவு எடுக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத இந்த லெவலுக்கு தச்சன் போவாரா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. பயங்கரமா தியானம் பண்ணி தன்னோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த சக்தியை முழுக்க ஒரு மனதா திரட்டி அந்த ஒட்டுமொத்த சக்தியும் பிரபஞ்ச அதிபதி அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மொத்தமா அடக்கி ஆண்டு தன்னோட கைக்குள்ள ஒரு ஒளி வெட்டமா ஒரு ஒளி சக்தியா உருவாக்கி கையில ஏந்திக்கிறார். இப்ப இவர் ஒரு சாதாரண மனுஷன் தான், பிரபஞ்ச அதிபதி கிடையாது. ஒன்று திரட்டி தான் கையில ஏந்தி நிக்கிறார். இந்த சக்தியை கொண்டு போய் தான் பொண்ணுக்கு கொடுத்து அவளை எழுப்ப முடியும், அவளை காப்பாற்ற முடியும் நம்புறாரு. அப்போ அவரே அவருக்குள்ள பேசிக்கிறாப்ல, அந்த சிவனோட தயவு இல்லாம என் பொண்ணை நான் காப்பாற்ற போறேன், அதுக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் அவர் இந்த மாதிரி கையில அந்த சக்தியை ஏந்தி நிக்கிறார். அதை எடுத்துட்டு விறுவிறுன்னு இந்த பக்கம் தான் பொண்ணோட அரண்மனை நோக்கி வந்துகிட்டு இருக்க எதுக்கு அம்மா வராங்க. என்னாச்சு ஏதாச்சு கையில என்ன அப்படின்னு விசாரிச்சா அவர் மேட்டரை சொல்றாரு. இந்த மாதிரி என்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவி உட்பட எல்லாத்தையுமே அடக்கி இந்த மாதிரி நான் கைக்கு மேல கொண்டு வந்துட்டேன், இனி நான் ஒரு சாதாரண மனுஷன், இதை கொடுத்தாவது என் பொண்ணை நான் காப்பாற்ற போறேன், ஆனா என் பொண்ணு எந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சாதாரண மனுஷனா இருப்பேன், இதுலயே நீ எதிர்பார்க்கிற மாதிரி பிரபஞ்ச அதிபதியா இருக்க மாட்டேன், நமக்கு நம்ம பொண்ணோட முக்கியம் சொல்லிட்டு அவர் அதை எடுத்துட்டு போறாரு. தான் பொண்ணுக்காக இவர் இந்த லெவலுக்கு போவாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு இல்லையா, இந்த முடிவு அந்த பக்கம் யோகத்துல மூழ்கி இருந்த நம்ம சிவனுக்கும் தெரியும். திடீர்னு ஒரு பிரபஞ்ச அதிபதி தன்னோட ஒட்டுமொத்த சக்தியை அடக்கி அப்படியே அந்த அதிபதி பதவியில இருந்து வெளியில போறாரு அப்படின்னா பிரபஞ்சத்திலேயே அதோட இயக்கத்திலேயே ஒரு மாறுதல் ஏற்படும், கிரக மாற்றங்கள் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் அது இதுன்னு பெருசாகும். எதுக்குடா வம்புன்னு யாரோ கூப்பிட்டு யாரோ சொல்லியும் வேண்டியும் வராத நம்ம சிவன் தச்சன் தன்னோட பதவியையே பரீட்சைக்கு உட்படுத்துறான், தன்னோட பதவியையே இழக்க போறான் அப்படிங்கிற அதுக்காக தச்சன் பதவியில இருந்து இறங்கிடக்கூடாது, தச்சன் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கக்கூடாது, இப்ப இருக்கிற மாதிரியே பிரபஞ்ச அதிபதியா அவர்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம சிவன் அவரோட பதவியை காப்பாத்துறதுக்காக அவரே வந்து சதிதேவியோட நெத்தியை தொட்டு யோக நித்திரையில மூழ்கி இருந்த நம்ம சதிதேவியை எழுப்புற. சதி எந்திரிச்சதும் சந்தோஷமாயிடுறாங்க. ஆஹா, எனக்காக என்ன அப்பா உங்களை கூப்பிட்டாரா, நீங்களே வந்திருக்கீங்களே, உங்க ரெண்டு பேர் பிரச்சனையும் சரியாயிடுச்சா அப்படி இப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்பட அதுக்கு நம்ம சிவன் உங்க அப்பா என்ன ஏற்கல நானும் உன்னை ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறாரு. இல்ல போகாதீங்க அப்படின்னு இந்த அம்மா கத்த. அப்படியே இந்த எபிசோட அந்த இடத்துல முடியுதுங்க. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. ஏம்மா உங்க பொண்ணு கோமாவில் இருக்கும்போது சுத்தி ஒரு ஊரே இருந்துச்சு, சிவனே வந்து காப்பாத்துறாரு, அவங்க ஒருத்தன் கூட இல்ல, இதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. அவரு மகளுக்காக இறங்கி வரல, இவரோட கொண்ட அந்த கோபம் ஏன் இவருக்கு கீழே போவாங்க, அவரை வீட பிச்சுட்டு வந்து நிக்கிறாரு. என்ன சார் நீங்க சும்மா ரொம்ப தியாகம் பண்ணிக்கிட்டு. இல்ல அவர் அந்த மாதிரி மாத்தின பிரபஞ்சத்தை உலகத்துல ஏதாவது மாற்றி இல்ல. இப்ப நம்ம சொல்றோம்ல, நீங்க என்ன சார் நீங்க பண்றது அவங்களுக்கு தெரியாதா, நீங்க என்ன சார் அவருக்காக நீங்க இறங்கி வந்திருக்கீங்க, ஏன் சார் நீங்க இப்படி தியாகம் பண்ணீங்கன்னு சொல்றோம்ல. மேபி அதனாலதான் அவர் கடவுளா இருக்காரு. அவங்க சுருக்குனா கோபம் வருது. ஏய் நீ சாதாரண மனிதன், எனக்கு அப்படி பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் என்னால பண்ண முடியாது, ஏன்னா நான் கடவுள். எரிச்சல் வருது எனக்கு. ஏதோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமே, 3 பார்த்துருவோம், 2 போவோம். நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.